புகழோடு தோன்றி புகழ் பூத்த விருட்சங்களாக மலர்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து பெருந்தகைகளுக்கும், விழா ஒருங்கமைப்பாளர்களுக்கும், அவையோருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். கடல் சூழ்ந்த வேலணையம் பதியின் பொக்கிசமான பெருங்குளத்து முத்துமாரி அம்மா தாயகத்திலிருந்து அருளாட்சி புரிவது மட்டுமல்லாது, தலைவன் எவ்வளியோ குடிகளும் அவ்வளி என்பதற் போல பிரான்ஸ் வில்னப் சென்ட் ஜோன்ஸ் பகுதியிலே ஆற்றங்கரைக்கு அண்மையிலே தாயவள் அமர்ந்து கொண்டது பெருந்தகை பொன் வரதராஜ குருக்கள் ஐயாவும் அவர்தம் துணைவியாரும் செய்த நட்பேரும் அம்பாளின் அருளும் என்றே கூற வேண்டும். தாயின் அழகுக்கு அழகு சேர்க்க இசையமைப்பாளரும் எழுத்துருவாக்கிய பாவலர்களும் பாடகர்களும் இணைந்து இசை பேழையாய் வடிவமைத்துள்ளனர். இசை பேழையை ஆக்கியோர் பற்றிய ஒரு ஆய்வு. இசையால் வசமாகாத இதயமேது என்ற பாடல் வரிகளுக்கு இணையாக முதன்மையாளராக வானத்தில் பல்வேறு முகில்கூட்டங்கள் திரள்கின்றன. அந்த முகில்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து மழையாக பொழிகின்றது. அது எம் கண்களிலே தெரிகின்றது. அதற்கு ஒப்பான பெயரை கொண்டவர் சுவிஸ் நாட்டில் வாழ்ந்து வரும் இசையமைப்பாளர் திருவாளர் முகிலரசன் அவர்கள். இவர் களம்பல கண்டு போர்க்கணைகளை தொடுத்து வெற்றி கொண்ட அண்ணல். தாயகத்தின் தேசிய பாடகரான ஜெய சுகுமாரனின் புதல்வன். எமது இசைப்பேழைக்கே மணிமகுடம். வீசும் தென்றல் காற்றில் வீணை இன்ப நாதம் என்பது போல் இவருடைய இசையும் தாள லயமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து மனதோடு இசையாக ஊற்றெடுத்து செல்லும் அமுத சுரபியாக திகழ்கின்றது. இவரை வாழ்க வாழ்க என்று வாழ்த்துவதோடு இவரின் இசைப்பயணம் மேலும் சிறக்க வேண்டும் என்று வேண்டுகின்றோம். அடுத்து ஆலயத்தின் ஸ்தாபகரான ஐயா சிவஸ்ரீ பொன்னுச்சாமி குருக்கள் தவ புதல்வனான பொன் வரதராஜ குருக்கள் ஐயா. எமது குருக்கள் ஐயாவை பற்றி கட்டாயம் கூற எண்ணினால் நிறையவே உண்டு. கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற முதுமொழிக்கு அமைவாக ஐயா ஒரு தனித்துவமான சகோதரத்துவமான சமயமும் தமிழும் கலைகளும் ஒன்றிணைந்து இப்புலம்பெயர் தேசத்திலே ஒலிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் நாம் மனநிறைவாக வழிபட ஒரு ஆலயத்தை அமைத்துள்ளார். இவர் எதையும் துணிவுடன் செய்யப்படுத்தும் ஒரு வீரன் என்றே கூற வேண்டும். ஆலயம் தோன்றி 3 வருடங்கள் மட்டுமே ஆகின்றது. ஆனால் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு படி வளர்ச்சியை கண்டுள்ளது. இன்று இவ்வருடம் சித்திரத்தேர் பவனி வர உள்ளமை எம்மை மெய் சிலிர்க்க வைக்கின்றது. எந்த இடத்திலும் காணாத வளர்ச்சியை இன்று எம் காலயம் காண்கின்றது என்றால் அது மிகையாகாது. அதற்கு இணையாக அனுசரணையாக சக்தியின்றி சிவமில்லை, சிவமின்றி சக்தி இல்லை என்பது போல ஐயாவின் திட்டங்களுக்கு இசைவாக அம்மா தோளோடு தோள் கொடுத்து உதவி வருகின்றார். ஐயாவும் அம்மாவும் இவ்வாலயத்தை அமைத்தமையினால் தான் இவ்விசையும் இசை பேழையும் இன்று வெளியிட உள்ளது. ஐயாவும் அம்மாவும் நீண்ட காலம் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். அடுத்து இவர்களுக்கு உறுதுணையாக ஐயாவினுடைய மகன் போல இருப்பவர் மணிகண்டன் ஐயா. இவரை பற்றி சொல்ல போனால் இவர் ஒரு அலங்கார பிரியன்.
இவரை அலங்கார சிகாமணி என்றே கூற வேண்டும். ஏனென்றால் இவர் எமது ஆலயத்திலே இருக்கின்ற அம்மன், சிவன், ஐயப்பன் என்ற ஒவ்வொரு சாமியை அலங்கரித்து அலங்கரித்து அதனை தன்னுடைய மெய் மனதிலே உள்ளுருக்கி அதனை அலங்கரிப்பதனை நாம் அனைவரும் கண்கூடாக காண்கின்றோம். அத்துடன் இறைவியிடம் இறுதியாக காட்டுவார் தீபம். அந்த தீபத்தின் ஒளியினை அவரே மெய்யுருகி பார்த்து அந்த பூசையை செய்கின்ற பொழுது நாம் அடியவர்கள் அனைவருமே அதுக்குள்ளே ஒன்றி போயிருக்கின்றோம். அவரையும் வாழ்க என்று வாழ்த்துகின்றோம். அடுத்து பொன் வரதராஜரின் இறைவி நீயம்மா என்ற இசைப்பேழைக்கு முகவுரை வழங்கியவர் பிரான்ஸ்வால் இசை கலைஞர் இசை அமுதன். இவருடைய பெயரிலேயே இசை அமுதம் என்கின்ற தொனி பொலுகின்றது. இவரின் எழுத்தாற்றலை கண்டு நான் புலங்காகிதம் அடைந்தேன். இசை கருவிகளை கற்பிக்கும் ஆசானும் கூட இவர். இசைப்பேழைக்கு வழங்கிய சொல்லாடல்கள் அனைத்தும் நயம் மிக்கவை. இவரை வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி போற்றுகின்றோம். மேலும் பொன் வரதராஜனின் இறைவி நீயம்மா என்ற இசைப்பேழையின் இனிய பாவரிகளை தந்தவர்கள் வரிசையில் ஜேர்மன் வாழ் பாவலர் திருவாளர் அகரப்பாவலன் அவர்களை பற்றி கூறினால், அப்பொழுது அந்த 2 பாடல்களையும் பாடினார்கள். வருவாய் அருள்வாய் சிவபெருமானே சிவபெருமானே. இதனுடைய கதை சுருக்கத்தை சொன்னால், அவருடைய அந்த வரிகளை எழுதியது எப்போது என்பதை பார்த்தால், ஒவ்வொரு பாவலர்களையும் கஜனண்ணா பாட்டுக்களை எழுத சொல்லி இருந்தார். இப்படி ஒரு பாடலோடு 22 வெளியிடுகின்றோம், அதற்கு பாடல்களை எழுத. அந்த வேளையிலே அவர் அந்த பாடல்களை எழுதுவதற்கு தாமதமாகிவிட்டது. ஒருவேளை சுவிஸ் நாட்டுக்கு இவர் வந்த சமயத்தில் இவருக்கு நோய் ஏற்பட்டு விட்டவனாலே அவர் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதன் பின்னர் வாட்டிற்கு வந்துட்டார். அப்பொழுது கதிரண்ணா கோல் அடிச்சார். கோயில இருந்து கோல் அடிக்கின்ற பொழுது அவர் அங்க வைத்தியசாலையில இருக்கிறார். அந்த வேளையிலே வீடியோ கோல் மூலம் அந்த அம்மனையும் சிவபெருமானையும் ஆலய வளாகத்தை காட்டிய போது அவர் தன்னையே மெய்மறந்து அந்த அவர் பாடிய பாடலின் வரிகளை உற்று நோக்கினார். வருவாய் அருள்வாய் என்ற அம்மனின் பாடலையும் சிவபெருமானே சிவபெருமானே என்ற சிவனின் பாடலையும் எழுதியுள்ளார். இப்பாடலில் நிறைவான தத்ரூபமான கருத்துக்கள் பொதிந்திருக்கின்றது. அவருக்கு அருளாசியானது அம்மனின் அருளாசியானது என்றும் உண்டு என்று வேண்டி அப்பாவரிகளை சுவிஸ்வால் அனிஸ்கா கங்காதரன், சுவிஸ்வால் தேசிய பாடகர் சந்திரமோகன் இருவரும் அருமையாக பாடியுள்ளார்கள். இவர்களை வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி இவர்களுடைய கலைப்பயணம் மேலும் மிளிர வேண்டும் என்று போற்றுகின்றோம். அடுத்த வரிசையிலே தாயக மண்ணின் கவிப்புலவர் திருவாளர் வேலனையூர் சுரேஷ். இவர் நிறைவான தேசிய பாடல்களை பாடிய ஒரு பெருந்தகை. தனது மண் வாசனை சிறக்க முத்து முத்து முத்தம்மா, ஓம் சக்தி கோயிலிலே, வேலனை ஈஸ்வரிக்கு என்ற 3 பாடல்களை எழுதியுள்ளார். இப்பாவரிகளை பாடியவர்கள் சுவிஸ்வால் வைஷ்ணவி கவிகாந்த், பிரான்ஸ்வால் சோனா சோதிராஜா, சுவிஸ்வால் சந்திரமோகன் மற்றும் சுவிஸ்வால் ஸ்ரீவா சிவதாஸ். இவர்கள் அனைவரையும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துவதோடு இவர்களுடைய கலைப்பயணம் மேலும் மிளிர வேண்டும் என்று போற்றுகின்றோம். இசைப்பேழையின் அடுத்த வரிசையில் தாயகத்து பாவலர் திருவாளர் கு வீரா அவர்கள். இவர் காலமெல்லாம் காப்பவளே,
என்ற பாடலை எழுதியுள்ளார். அந்த பாடலில் பார்த்தீங்கள் என்றால், அந்த காலமெல்லாம் காக்கின்ற தாயானவள் இப்பவல்ல அப்பவல்ல எப்பவுமே எங்களை காக்க வேண்டும் என்று ரஞ்சகமாக எழுதியுள்ளார். இப்பாடலை சுவிஸ்வால் கனிஷா பாலகுமாரன் அவர்கள் பாடியுள்ளார். இவர்களுக்கு எமது மிகுந்த நன்றிகளும் பாராட்டுகளும், இவர்களை வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி போற்றுகின்றோம். அடுத்த தாயகத்து பாடல் திருவாளர் வெற்றி துஷியந்தன். இவர்களுடைய பெயரிலேயே இவர்களுடைய வெற்றியானது மிளிர்கின்றது. கணபதி களலடி என்ற பாடலை எழுதியுள்ளார். வினை தீர்க்கும் விநாயகனே என்ற பாடலை அந்த கணபதியின் அருளை வேண்டி எழுதியுள்ளார். இதனை சுவிஸ் நாட்டின் தேசிய பாடகர் சந்திரமோகன் அவர்கள் குரல் கொடுத்து அருமையாக இந்த சபையின் முதல் தொடக்கத்திலேயே பாடியிருந்தார். இவருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். அடுத்த வரிசையில் லண்டன் வாழ் பாவலர் திருவாளர் க இன்பன் அவர்கள். இவர் அன்னையின் அன்பு என்று தொடங்கும் பாடலை எழுதியுள்ளார். அந்த பாடலை பாருங்கோ, அன்னையின் அன்பு இருந்தால்தான் நாங்கள் எதனையும் சாதிக்க முடியும் என்பதை ஆணித்தரமாக கூறியுள்ளார். இப்பாடலை யார் பாடியது தெரியுமா? புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்ற வரிசையிலே இசை அமைப்பாளர் முகிலரசனின் புதல்வி சுவிஸ்வால் மனுஷா அவர்கள் பாடியிருக்கின்றார். இவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். இவர்களை வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி, இன்னும் சிறு குழந்தை மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி போற்றுகின்றோம். அடுத்து இடம்பெறும் தாயக பாவலர் திருவாளர் பொன் காந்தன் அவர்கள். இவர்கள் அம்மனை நித்தமும் உன்னை காண வேண்டும். இந்த வரியை பாருங்க ஒருக்கா. ஒவ்வொரு நாளும் உன்னை பார்த்தால்தான் எனக்கு தஞ்சம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும் என்ற வகையிலேயே ஒவ்வொரு நாளுமே உன்னை பார்க்க வேண்டும் என்று அவருடைய சிந்தனையிலே எழுந்த எண்ணத்தை பாருங்க. இந்த பாடலை பிரான்ஸ் மண்ணின் பாடகியம் சோனா சோதிராஜா அவர்கள் மிகவும் நயமாக பாடியிருக்கின்றார். இவர்களை வாழ்க வாழ்க என்று வாழ்த்துவதோடு அவர்களுடைய கலைப்பயணம் மேலும் மிளிர வேண்டும் என்று போற்றுகின்றோம். அடுத்த பாவலர் வரிசையிலே சுவிஸ்வால் பாவலர் திருவாளர் வை விவேகானந்தன் அவர்கள். இவர் தனது எழுத்துருவிலே பூவாசனம் பொன்னாசனம், அந்த வரியை பாருங்க. பூக்களாலே அலங்கரிக்கப்பட்ட அந்த அம்மன் பொன் போன்ற அந்த மெத்தையிலே ஏறி உறங்குவாளாம். அப்படி நல்ல அவருடைய மனதிலே எண்ணிய எண்ணங்களை பாருங்க, அந்த எழுத்தாளனுடைய வரிகளை. இப்பாடலுக்கு சுவிஸ்வால் இசைப்பறவை கரோலின் அவர்கள் மிகவும் சிறப்பாக அருமையாக பாடியுள்ளார். இவர்களை வாழ்க வாழ்க என்று வாழ்த்துவதோடு இவர்களுடைய கலைப்பயணம் மேலும் மிளிர வேண்டும் என்று வேண்டுகின்றோம். அடுத்து இசைப்பேழையின் மூலாதார பெட்டகம் ஆக அமைவது எமது கன்னி கவிதை பாவலர் யார் தெரியுமா? எமது மருதையா ஈழ கஜனண்ணா. இவரை பற்றி கட்டாயம் சொல்லத்தான் வேணும். ஏனென்றா இவரும் எங்களை போலத்தான் ஒரு ஆலயத்திற்கு அன்றாடம் வருகை தரும் ஒரு பக்தன். இவர் ஒவ்வொரு நாளும் நடக்கிற பூஜைகளை எல்லாத்தையும் வீடியோ எடுப்பார். அந்த வீடியோக்களை அதை பிறகு இன்னொரு பாடல், வேறு ஒரு பாடல் கோர்வைகளை எடுத்து அந்த பாடல்களை இந்த வீடியோக்களை இணைத்து வீடியோவாக போட்டு எமது ஆலயத்தினுடைய தளத்திலே பதிவிடுவார். அப்பொழுது இவரே தனக்குள்ளே யோசிச்சு பார்த்திருக்கிறார். நான் மற்ற பாடல்களை எல்லாம் எடுத்து இதுக்குள்ள போடுறேன், நாங்கள் ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு வாரம் தானே, அப்ப ஒரு பாடல் ஒன்று பாட முடியாது, நானே சும்மா எழுதி பார்ப்போம் என்று சொல்லி தனக்குள்ளே அந்த அம்மன் புகுந்திருக்கிறா பாருங்க. அந்த வகையிலே
உள்ளத்தினால் தம் மனதிலே இறைவி மீது கொண்ட கருணையினால் எழுந்தவைகளை கன்னிக் கவிதை பாவலராக ஏற்று தன்னை கொடியேறியது அம்மா என்றும் முத்துமாரி அம்மனுக்கு என்றும் தாயே முத்துமாரி என்றும் பராகி அம்மனுக்கு என்றும் 4 பாடலை ஒரு கன்னிக் கவிதை பாவலன் சிறப்பாக 4 பாடல்களை எழுதியுள்ளார். எவ்வளவு அற்புதம்! இவ்வெழுத்தாளர் தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூறும் அறிவு என்ற வள்ளுவனின் குறட்பாவிற்கு அமைய மென்மேலும் பாடல்களை எழுத வேண்டும் என்று கூறுவதுடன் இப்பாடலுக்கு சுவிஸ்வால் தேசிய பாடகர் சந்திரமோகன், சுவிஸ்வால் பிரசாந்த் பிரதாஷ், சுவிஸ்வால் சாரங்கா வரதராஜா, சுவிஸ்வால் ஸ்ரீஜன் சிவதாஸ் ஆகியோர் பாடியுள்ளார். இவர்களுக்கு எமது மிகுந்த நன்றிகள். இவர்களுடைய கலைப்பயணமானது மேலும் மிளிர வேண்டும் என்று கூறி இவர்களும் வாழ்க வாழ்க என்று வாழ வேண்டும் என்று போற்றுகின்றோம். இறுதியாக பல பாடல்களை எழுதிய சுவிஸ்வால் பாவலர் திருவாளர் இறை கவி இன்பம் அருளையா அவர்கள் பாருங்க. இவர்களுடைய ஒவ்வொருவர் எழுதியவர்களுடைய பெயர்களிலே பாருங்க எவ்வளவு அவருடைய அந்த பெயரிலேயே அந்த கவிதை கலை உள்ளமானது நிமிர்கின்றது. இறை கவி இவர்கிட்டயே உறைந்திருக்கிறான் அந்த தெய்வங்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இவருடைய எழுத்தாணியானது அமைகின்றது. வில் போன்ற நுதலுடையாள், பெண்களுக்கு அழகானது வில்லு. அம்மனுடைய கண்ணினுடைய புருவத்தை மிகவும் லாபகமாக நயமாக எடுத்து சொல்லி இருக்கின்றார். இப்பாடலை சுவிஸ்வால் ஸ்ரீதாஸ் சிவகஜன் ஸ்ரீஜன், சுவிஸ்வால் அர்ச்சனா புதராஜா இருவரும் தனித்தனியாக பாடியுள்ளார்கள். இவர்களை வாழ்க வாழ்க என்று வாழ்த்துவதோடு இவர்களது கலைப்பயணமானது மேலும் சிறக்க வேண்டும் என்று கூறுவோம். இவ்வாறாக ஊர்கூடி தேரிழுக்க ஒரு ஆலயத்தை அமைத்து தந்த ஐயா அம்மாவும் இசை பேழை என்ற பெட்டகத்தின் உருவாக்கத்திற்கு காரண கர்த்தாவாக அமைந்த ஒருங்கிணைப்பாளர்கள் பாவலர்கள், புலம்பெயர் நாட்டிலே பிறந்து தவழ்ந்து வளர்ந்து இப்பாடல்களை பாடிய பாடகர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள், இசை அமைப்பாளர்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் வாழ்த்தி அவர்களுடைய கலைப்பயணமானது என்றும் உயிர்த்துடிப்புடன் மிளிர வேண்டும் என்று கூறுவதுடன் கன்னிக் கவிதை பாடகன் ஈழக்கஜன் அண்ணாவின் கொடியேறியது அம்மா என்ற பாடலில் அரும்பாகி, முத்துமாரி அம்மனுக்கு என்ற பாடலில் மொட்டாகி மலர்ந்து இன்று 14 பாடல்கள் அடங்கிய இசை பேழைக்கு அரசியாக இருக்கின்ற அம்பாளின் பாதார விந்தங்களை போற்றி பணிந்தே அடியேனுக்கு தந்த வாய்ப்பினைக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.